தலைநகர் டெல்லியை ஆளப்போவது யார்? வாக்கு எண்ணிக்கைக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார். ஈரோடு கிழக்கு தொகுதிகளும் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படும் நிலையில் 4 அடுக்கு பாதுகாப்பு. சத்தியம் டிவி நேயர்களுக்காக நொடிக்கு நொடி துல்லியமான முடிவுகளை அறிய பிரத்யேக ஏற்பாடு. மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலம் முழுவதும் திமுக நாளை கண்டன பொதுக்கூட்டம். ஆவடியில் நடைபெறும் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கிறார். டெல்லியில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை நோட்டீஸ். ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களை இழுக்க பாஜக பேரம் பேசுவதாக குற்றம் சாட்டியதால் நடவடிக்கை. பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற 12ஆம் தேதி 2 நாள் பயணமாக அமெரிக்கா செல்கிறார். நாடு கடத்தப்படும் இந்தியர்களுக்கு தீர்வு கிடைக்குமா என எதிர்பார்ப்பு. வலுக்கட்டாயமாக கடனை வசூலித்தால் 10 ஆண்டு சிறை என்ற கர்நாடக அரசின் அவசர சட்டத்தை நிராகரித்தார் ஆளுநர். கடன் கொடுத்தவர்களுக்கு அநீதி இழைக்கப்படும் என கோரி ஒப்புதல் கொடுக்க மறுப்பு. திண்டுக்கல் டிஐஜி வந்திதா பாண்டே மத்திய அரசு பணிக்கு மாற்றம். மாநில அரசின் பதவியிலிருந்து விடுவிக்க உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். ரயிலில் கர்ப்பிணியை தள்ளிவிட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிக்கு இடது காலில் மாவுக்கட்டு. ரயில் சைக்கோ ஹேமந்த் ராஜ் தப்பி ஓட முயன்ற போது கீழே விழுந்ததில் கால் முறிவு. அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு பிப்ரவரி 21ஆம் தேதி வரை போலீஸ் காவல் நீட்டிப்பு. சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. ஆமைகள் இனப்பெருக்க காலத்தில் விசைப்படகுகள் இயக்க தடை விதித்து பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. அரசாணையை மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரம் நாகர்கோவில் இடையே 2 விரைவு ரயில்கள் ரத்து செய்யப்படும் நாட்கள் குறித்த விவரங்களை வெளியிட்டது ரயில்வே நிர்வாகம். தஞ்சாவூரில் கொத்து பரோட்டா இல்லை என்றதால் ஹோட்டலை அடித்து நொறுக்கிய இளைஞர்கள். மதுபோதையில் உருட்டுக்கட்டையால் தாக்குதல். எம்பிபிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான நீட் யூஜி தேர்வு மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறும். விண்ணப்பிக்க மார்ச் 7ஆம் தேதி கடைசி நாள் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. கடுமையான தண்டனை இல்லாததே சிறுமிகள் மீதான பாலியல் கொடுமைகள் அதிகரிப்பதற்கு காரணம். சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய ஆன்லைன் சர்வேயில் பெரும்பாலானவர்கள் கருத்து. டெல்லியில் தேர்தல் விதிமீறல் தொடர்பாக 1100 வழக்குகள் பதிவு. சட்டவிரோதமாக வைத்திருந்த 477 துப்பாக்கிகள் பறிமுதல். பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடன்களை தள்ளுபடி செய்து நிதி ஒதுக்கப்பட்டதை அறியாமல் அறிக்கை விடுகிறார் அண்ணாமலை. அரைவே காட்டுத்தனமாக அறிக்கை விட்டு மக்களை குழப்புவதாக அமைச்சர் பெரிய கருப்பன் பதிலடி. T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்களுக்கு வைர மோதிரம். விருது வழங்கும் விழாவில் பரிசளித்தது BCCI. கொழும்பு அருகே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழப்பு. இலங்கையில் வன்முறை கும்பலின் அடாவடி அதிகரிப்பதால் அச்சம்.